வாங்க இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இது சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். மஞ்சள் பூசணிக்காய் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. சக்கரை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு பூசணிக்காவை இந்த மாதிரி இந்த சைஸுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்ப தண்ணி சேர்த்துலாம் வேக வைக்க தேவையில்லை. லைட்டாக தண்ணி தெளித்தாலே காய் குழஞ்ச மாதிரி வெந்துடும். அதனால் பார்த்து இது பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை போட்டு ரொம்ப கிளறக்கூடாது, சும்மா எடுத்து விட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். அதை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இடையில வந்து ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வந்துருச்சு. தொட்டாலே காய் உடஞ்சிரும், அந்தளவுக்கு சீக்கிரம் வெந்து போயிருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான், காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு காய்ங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.